ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 26ஆம் நாள் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கியே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். பொருள்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்கமாகிற பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். விளக்கம்: பாஞ்சஜன்யம் என்னும் சங்கத்தை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கத்தின் கதையை கேளுங்கள். பஞ்சஜனன் என்ற ஒரு அசுரன் சாந்தீபினி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். ஸ்ரீகிருஷ்ணர் சாந்தீபினி முனிவரிடம் மாணவராக குருகுலத்தில் சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை மீட்டு தர வேண்டும் என்று சாந்தீபினி முனிவர் கேட்க ஸ்ரீகிருஷ்ணரும் பஞ்சஜனன் என்னும் அசுரனை கொன்று அவனை சங்கமாக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டு குருவிற்கு குருபுத்திரனை மீட்டு கொடுத்தார். அசுர சங்கு என்பதால்தான் குருக்ஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. 26ஆம் பாடல் நிறைவடைந்தது.